3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். இப்படியே செல்வதாக இருந்தால் ஆர்எஸ்எஸ் முழுமையாக மக்களாலே தடை செய்யப்படக்கூடிய நிகழ்வு கூட ஏற்படலாம். அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்கிறேன். நேற்றைய தினம் ஒரு தகவல் வந்திருக்கிறது. அதாவது வறுமையில் வாடக்கூடிய, வறுமையில்னா மிக 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 ஏழையாக இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடான காங்கோ, எத்தோப்பியாலாம் இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது. ஆனால் முதலிடத்தில் எந்த நாடு இருக்குது தெரியுமா? மோடி வடை சுட்டுட்டு இருக்கிறார் இல்லையா, 56 இன்ச்சு மோடி போகிற இடத்துல எல்லாம் இந்தியா வல்லரசு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்னா ஜப்பானை நம்ம முந்திடுவோன்னு இவனுங்க வடை சுட்டு இருக்கிறானுங்க இல்லையா, சங்க பரிவார கும்பல்கள். அவனுங்க சொல்கிறத உடைத்து நொறுக்கி இருக்கிறது இந்த தகவல். என்ன அப்படின்னா, உலகிலேயே வறுமையில் வாடக்கூடிய மக்கள், அதாவது ஒருவேளை சாப்பாடு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய முதலிடத்தில் நம்முடைய இந்தியா இடம் பிடித்திருக்கிறது. 2வது இடத்துல நம்முடைய பக்கத்து நாடான பாகிஸ்தான் இடம் பிடித்திருக்கிறது. நல்லா கேட்டுங்க, சரியா? இது இந்த தகவல் வந்திருக்கு. இந்த சூட்டோடு சூடாக இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போது ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறவங்க இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டில் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். கேரளாவில் ஒரு அரசு வங்கி, இந்த வங்கியினுடைய தலைமை பொறுப்பிற்கு பீகாரிலிருந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் நியமிக்கப்படுகிறான். சரியா? அவன் அங்கே வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பேங்கில் இருக்கக்கூடிய கேண்டீனில் வாரத்திற்கு 2 முறை மாமிச உணவுகள் வழங்குவது என்பது வழக்கம். அதில் ஒரு நாள் பீஃப் கொடுக்கறது, மாட்டிறைச்சி கொடுப்பது என்பது. விவேகானந்தர் சொன்னார் இல்லையா, மாட்டிறைச்சி சாப்பிடாதவன் இந்துக்களே கிடையாதுன்னு. யார்? நம்ம சொல்லலைங்க. மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸ்காரனுக்கெல்லாம் முன்னாடியே சுவாமி விவேகானந்தர் சொல்லிட்டார். சரி, இப்போது பீஃப் சாப்பிட்றது அப்படிங்கிறது அந்த பட்டியலில் இருக்குது, வாரத்துக்கு ஒரு நாள். இப்போ இந்த பீகார்லேருந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் கொண்டு வந்து மேலாளராக நியமிக்கிறான் இல்லையா, அவன் என்ன பண்ணியிருக்கிறான் தெரியுமா? இனிமேல் இந்த வங்கியினுடைய வளாகத்தில் செயல்படக்கூடிய கேண்டீனில் பீஃப் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேரளாவே கொந்தளித்து போயிருக்கிறது. அந்த வங்கியில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? நேராக வந்து பீஃப் பண்ணி அங்கேயே எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்ருக்கக்கூடிய நிகழ்வு, அது தொடர்பான வீடியோ இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. நான் என்ன சொன்னேன் முதல்ல, ஆர்எஸ்எஸ்க்கு இப்போ காங்கிரஸ் வந்து, இல்லை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே பையன் சொல்கிற மாதிரி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய குரல்களும் இல்லை ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்யணும்னு, அது மக்கள் மத்தியிலிருந்தே இழப்போகிறது. மக்களே இதை தடை செய்வார்கள் என்கிற கட்டத்தை நோக்கி ஆர்எஸ்எஸ் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான உண்மை. சரியா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த வங்கி ஊழியர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், யாரை நாங்கள் திணிக்க போகிறதெல்லாம் இல்லை. நீ வந்து கண்டிப்பாக மாட்டிறைச்சி சாப்பிட்டாகணும், இல்லை நீ கண்டிப்பாக வந்து வெஜிடபிள் சலட் சாப்பிடாகணும் அப்படின்லாம் நாங்கள் யாருக்கும் எதையுமே சொல்ல போகிறதில்லை. ஆனால் எங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் நாங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். என் உணவு என்பது என் உரிமை. அதில் ஆர்எஸ்எஸ்காரனுக்கு என்ன தகுதி இருக்குது அதை பற்றி சொல்வதற்கு என்று தெளிவாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு கேட்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், ஆர்எஸ்எஸ்னுடைய மோகன் பாகவதன் இப்போ ரிட்டையர்டாக போகிறான். என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களை முஸ்லீம்களை அனுசரித்து போகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். எப்போ சொன்னால் என்ன சொன்னாங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்தியா மாதிரியான ஒரு ஜனநாயக நாடு, இங்கே எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்கிறதுல ஒரு பொருள் இருக்கிறது இல்லையா? ஜனநாயகம், இங்கே இருக்கக்கூடிய மதங்களோ இனங்களோ மொழிகளோ இதெல்லாம் கலைந்து நாம் இந்தியர்களாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்காரன் சொன்னால் அதை பாராட்டலாம். ஆனால் அவன் என்ன சொல்லியிருக்கான், ஆர்எஸ்எஸ்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அனுசரித்து போக வேண்டும் அப்படின்னு அவன் சொல்கிறான். எவ்வளவு பெரிய விஷத்தை வந்து இந்திய ஜனநாயகத்திற்குள்ளே கலக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காதவர்கள், 2000 வரையிலும் இந்திய தேசிய கொடியை தங்களுடைய அலுவலகங்களில் ஏற்றாதவர்கள், இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டிருந்த போது அதிலிருந்து விலகி நின்றவர்கள், மகாத்மா காந்தி என்று சொல்லக்கூடிய இந்தியாவின் மிகப்பெரிய நபரை கொலை செய்த கும்பல்கள், இவர்கள் வந்து இன்றைக்கி சொல்கிறாங்க, நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்க? அதாவது நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்து மக்கள் முஸ்லீம்கள் வந்து அவங்க வந்து அனுசரித்து போகணும். நான் என்ன கேட்குறேன், இந்துக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் யார் யாரை இன்றைக்கு அனுசரித்து போக வேண்டியிருக்கிறது, அதில் எவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, அதை விவாதிக்க வேண்டாமா?
அதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை இல்லாமலாக்க வேண்டாமா? அவற்றையெல்லாம் களைய வேண்டாமா? அதற்கு ஆர்எஸ்எஸோ பாஜகவோ இன்றைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு சிறு துரும்பை எடுத்து போட்டிருக்காங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லிங்கன்னா சொல்லுங்கள். அப்போ நீ என்னன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியுங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், நீ என்னன்னா பிரிட்டிஷ்காரர்களை எதிர்முனையில் நிப்பாட்ட மாட்டேன். இந்துக்களுக்கு எதிராக பிரிட்டிஷ்காரர்களை நீ நிறுத்த மாட்டேன். ஏன் நிறுத்த மாட்டேன்? பிரிட்டிஷ்காரர்களை பற்றி பேச ஆரம்பித்தா ஆர்எஸ்எஸ்காரன் பிரிட்டிஷ்காரங்களில் காலகட்டங்களில் என்ன பண்ணான்னு கேட்டால் ஷூ நக்கிட்டு இருந்தான், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு இருந்தான், சுதந்திர போராட்டத்தில் போய் பங்கெடுக்காதேன்னு சொல்லிகிட்டு இருந்தான். இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தான் ஆர்எஸ்எஸ்காரன் எல்லாருக்கும் தெரியும். அப்போ முஸ்லீம்களை, முகலாயர்களை கொண்டு வந்து முன்னிறுத்துவது, இதை வைத்து ஒரு அரசியல் செய்வது, இந்த பித்தலாட்ட அரசியல் எத்தனை நாளைக்கு ஈடுபடும்? அதனால தான் நான் சொல்கிறேன் இல்லையா, இந்திய மக்களே ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்ய வேண்டும் என்று களத்தில் குதிக்கக்கூடிய காலம் வெகு விரைவில் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பாருங்கள், கேரளாவில் போயிட்டு பீகாரில் இருந்து வந்த ஒருத்தன் பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் விடுவாங்களா? நான் கேட்குறேன், விட்டுருவாங்களா அவ்வளோ சீக்கிரம்? இப்படி பாருங்கள், அந்த மக்களே வந்து முன்னிட்டு எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் பீஃப் சாப்பிடுவாங்க. நீ யாரா சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுதான் இந்தியா முழுமைக்கு வேணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? உணவு என் உரிமை, நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? ஆர்எஸ்எஸ்காரனுக்கு யாரா அந்த உரிமையை கொடுத்தா? ட்ரௌசர் பாய்ஸுக்கு ஏன் அந்த உரிமையை கொடுத்தான்? உனக்கு என்னடா பங்கு இந்தியாவுக்கு? இந்திய சுதந்திரத்திற்கும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் உனக்கு என்னடா பங்கு? ஒரு சிறு திரும்ப தூக்கி போட்டிருக்கியா? நீ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கறது, ஷூ நக்கிறது தானே உன்னுடைய வேலையே, அதானே உன்னோட வேலை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.